ஈவினிங் டைம் இப்போலாம் ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சா நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ஸோ அதுவும் இந்த வெள்ளை முலாம்பழம்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. அந்த ஆரஞ்சு கலர் தான் கிடைக்கிது. ஆக்சுவலி இதுதான் நாட்டு முலாம்பழம். நல்லாயிருக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து கிடச்சிச்சு. ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு பழம் தான் இருக்குதா, அதில் வந்து எனக்கும் தர்ணிக்காக்கு மட்டும்தான் ஈவினிங்னால ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. கொஞ்சம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஐஸ் கட்டிலாம் எதுவும் போடல. அந்த சில்னஸே போதும் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டு நானும் அவளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு காலையிலேருந்து பாத்திரம் விளக்காம விட்டுட்டேன்னா, ஸோ அதனால் அதை வந்து விளக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. பூரி வேணும்னு தர்ணிக்கா கேட்டிருந்தா, அதனால நைட் ரொம்ப சிம்பிளான டின்னர் தானே சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்றதுனால பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கையோட சிங்கியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் இவ்வளோ பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இதே அளவுக்கு பாத்திரம் சேர்ந்துடும். என்னதான் ஈவினிங் டைம் ஜூஸ் குடித்தாலும் அந்த டீ ஃபைனலாக ஒன்று குடித்தாதான் அந்த ஈவினிங்கே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய தொக்கு தான் வந்து கேட்டிருந்தா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா அது எண்ணெய் பிரியிற வரைக்கும் விட்டு இறக்குனா சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பூரி, தேங்காய் சட்னி, இந்த வெங்காய தொக்கு தான். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.